கன்ஃபார்ம் கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா நம்ம ஏன்னா தலைவர் அவங்க தருவாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் எதுக்குறதுக்காக அவங்க ஆப்போசிட்டா கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன இருக்கோ, பெண்களுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கு நல்லா தான் கரெக்டா பேசுவாரு. அவர் வந்தா கூட விஜய் பெண்களுக்கு மட்டும் ரொம்ப தப்புன்னு சொல்ல பாதுகாப்பா தான் முடியாது, அவங்க இருப்பாங்க. ஒய்ஃபும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுக்காக அவங்க பண்றாங்க. வாயே தோச மாட்டாங்கல்ல. தலைவர் வாய் அது திறக்காத கொஞ்சம் தப்பாயிடுது எப்படி சொல்றது, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாருல்ல அப்படி. அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் விஷயத்த வந்து அவங்க ஃபேமிலி விஷயம் ஷேர் பண்ணக்கூடாது இல்ல. அவங்க மக்களுக்காக வந்தாரு, அவங்க பர்சனல் விஷயத்த கொண்டு வந்து மக்களுக்கு ஃபீல் பண்ண வைக்க கூடாது. விஜய்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும், அவர் ஃபீல் பண்ணாருல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ணுவாருல்ல. அவர் அதுக்காக வந்து அவர் கட்சிக்கு பேசல. வந்த அப்புறமா பாரு லேடிஸ்க்கு எவ்வளவு பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இப்ப இல்லையே, இல்லையேதான் சொல்றேன். இல்ல எல்லாம் எவ்வளவு நடக்குதுங்க. சின்ன சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். உமன்ஸ் நல்லா வேலை பண்றாங்க இந்த ஆட்சியில. இல்லண்ணா, நல்லாவே அதெல்லாம் இல்லண்ணா. நம்ம காசு தானா, நம்ம காசுனா அதெல்லாம் நம்ம என்ன காசு. பண்றாங்க, நம்ம என்ன government பண்றாங்க cash. சொல்லுங்க. யாரும் கொடுத்துருக்காங்க. ஐயோ 5000 எங்களோட வரதுக்கு cash எனக்கு தான் வரலையே. எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எங்களோட கேஷ் தான் எங்களுக்கே திருப்பி சரி, கொடுத்திருக்காங்க. ஒரு அது இந்த சிலருக்கு மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் எனக்கு வரல. ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுத்திருக்காரா? Loan அது எடுத்துட்டு கரெக்டா தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் எதுவுமே கரெக்டா இல்ல. அதெல்லாம் நம்ம காசுனா, நம்ம காசு வாங்குறது நம்ம எதுவும் இல்ல. நம்ம காசு தான் நம்ம வாங்குறோம், அவங்க கேஷ் எதுவும் நம்ம வாங்கல. இப்போ விஜய் வந்தா மட்டும் எல்லாம் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாரு. அவரு உடனே வந்த உடனே பண்ண மாட்டாரு, பண்ண விட மாட்டாங்க, லேட்டா பண்ணுவாரு. ஆனா லேட்டஸ்டா எல்லாமே பண்ணிடுவாரு, லேட்டா பண்ணிடுவாரு. ஓகேவா? 2026ல மாற்றம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா வரும். வரும். 2027ல வரலன்னா கூட சின்ன 27ல குழந்தை கூட வந்துரும். சொல்றாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தியா. சின்ன குழந்தை வாயில இருந்து வருதுனா, அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம விஜய் வரும்போது. இப்போ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய் டிவிகே டிவிகே மட்டும் தான் கொடுப்போம். 2026 அவங்க தான். கண்டிப்பா கன்ஃபார்ம் அவங்க தான். வந்த அப்புறமா பாருங்க. அப்போ நாங்க பேசுறது வந்த உடனே அவரை எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ ஒரு வருஷம் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. 27ல அவங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. அவரு அந்த 5 வருஷத்துல 6 வருஷம் ஆட்சி நடத்துவாரு, கன்ஃபார்ம் நடத்துவாரு. ஒரு வருஷம் பண்ண விட மாட்டாங்கண்ணா, அவங்களுக்கு எல்லாருமே எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்பவே பண்ணுவாரு. எவ்வளவு எதிர்ப்புனா பாருங்க. லாஸ்ட் டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. பிளான் பண்ணி அவர் பிளான் பண்ணாரு வரணும்ட்டு தஞ்சாவூருக்கு. டைவர்ஸ் எல்லாம் பண்ணாம நின்னுட்டாரா? மக்களை பாதிப்புப்படுத்தாம வந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வருவாரு, எல்லாமே செய்வாங்க. அதை பத்தின ஒரு விஷயம் பேசல. பேசல, அதான் ஏன் பேசணும், அது நம்ம பர்சனலா பர்சனல். இப்போ நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவர் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் பர்சனல் விஷயத்த பேசி அவர் கண் கலங்கி அடுத்தவங்கள ஃபீல் பண்ண வைக்கல. அவர் பர்சனல் விஷயம் அவரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அவங்க மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ட்டு அவர் விஷயத்த அங்க கொண்டுவே வரல. அவரை என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காரு. எங்க சொல்ல ஓட்டு போனா விஜய்க்கு அவங்க தானா? லாஸ்டா சங்கீதா கூட தான் இருப்பாங்க. அப்படிதான் பாருங்க.